இந்தியன் ஆர்மில ஒரு கர்னல் பார்த்தீங்கன்னா, ஆ ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸில சென்ட்ரல் ஜாப்ல பார்த்தீங்கன்னா, கலெக்டர விட ஹையர் அத்தாரிட்டில இருக்காரு. அதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் 26ல இருக்காரு. அப்ப கர்னலுக்கு வந்துட்டு தன்னோட யூனிட்லயோ, இல்ல ரெஜிமெண்ட்லயோ பார்த்தீங்கன்னா, ஒரு கமாண்டிங் ஆஃபீசர் அந்தஸ்து குடுக்குறாங்க அப்படின்னா, தனக்கு கீழ உள்ள சோல்ஜர்ஸை ஏதாவது இன்டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னா, இவரு தான் எடுப்பாரு. சம்மர் கோர்ட் மார்ஷல்னு சொல்லுவாங்க. ரிகாரஸ் இம்ப்ரிசன்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப் டூ 365 டேஸ் வரைக்கும் குடுக்கறதுக்கான அதிகாரம் குடுத்துருக்குறாங்க. ஒரு கலெக்டர் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்டோட மேஜிஸ்ட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, நாமினலா தான் அவங்கள சொல்லுவாங்களே ஒழிய, கிரிமினல் பவர்ஸ் கலெக்டருக்கு கிடையாது. அவரு யாரையும் போட்டு ஜெயில்லலாம் தூக்கி போட முடியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, கர்னல் வந்துட்டு தன்னோட யூனிட்ல சோல்ஜர்ஸ் யாராவது ஒரு இன்டிசிப்ளினரி அஃபென்ஸ் ஏதாவது மைனரோ, மேஜரோ இருந்துச்சுன்னா, அவர ஜெயில்ல போடுறதுக்கான, டிடென்ஷன் பண்ணுறதுக்கான இது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அண்டர் தி ஆர்மி ஆக்ட் 1950 பிரகாரம். அதேபோல தப்பு பண்றவங்களுக்கு வாய்ப்பும் குடுப்பாங்க, தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு.